எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: முளைக்கட்டினா பச்சை பயிறு ஒரு கப் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவுனது ஒரு கப் எடுத்திருக்கேன், வெல்லம் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். முளைக்கட்டின பயிறு இது எப்படி பண்ணோன்னா, நீங்கள் நைட்டே தேவையான அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து நைட்டு எல்லாம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் அது வடிகட்டி ஒரு துணியில் நல்லா டைட்டாக கட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருங்க. ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி முளை கட்டிடும். இது அப்பப்போ தேவைக்கு ஏற்ப நம்ம செஞ்சால் போதும். எடுத்து ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்க தேவையில்லை. இது பாருங்கள், இது அப்படியே இது போடணும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சால் போருங்க. அடுத்தது தேங்காய் பூ. இதில் அவ்வளோ ஹெல்த்திங்க. பச்சை பயிர்லெல்லாம் முளைக்கட்டின பச்சை பயிர்லெல்லாம் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. வெல்லத்துக்கு பதிலாக நம்ம சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கருப்பட்டி இருக்குது பாருங்கள், கருப்பட்டி கூட நம்ம இந்த மாதிரி துருவி போடணும். நசுக்கி போடக்கூடாது, துருவி தான் போடணும். குழந்தைங்களுக்குலாம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கிளறி விட்டுருங்க. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலில் இதெல்லாம் வரும்போதும் நம்ம எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் கொடுக்கறத விட இது ரொம்ப ஹெல்த்தி. இது கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. வெல்லம் இல்லையேன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, சர்க்கரையில் கூட பண்ணிக்கலாம். இதோடைய ஸ்பெஷாலிட்டி அந்த முளைக்கட்டுனா பச்சை பயிறு வேக வைக்கல, நம்ம அப்படியே ஊற வச்சு முளைக்கட்டை வச்சுருக்கோம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.